நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்திருந்ததாக இபிஎஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தவறான தகவலை கூறுவதாக தமிழக அரசு இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேரடியாக கேட்டபோது வெறும் 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க லோட்மேனை கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதலத்தில் நாங்கள் மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் இடம் போட்டிருந்தா இன்றைக்கி அந்த மூட்டை இடம் போட்ட மட்டும் இல்லை, இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த மூட்டையில் குடோன்லேருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இடம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள் இந்த காட்டூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கி அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது. இரண்டாயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்வதாக தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் வெறும் 800 மூட்டைகள் மட்டுமே நெல் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் வெறும் 800 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்துள்ளதாக தகவல் தெரிவித்திருந்தார். மேலும் தவறான தகவல்களை தமிழக அரசு கூறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்திருந்ததாகவும், ஆனால் வெறும் 900 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது என்ன தெரிவித்திருந்தார்? விவசாயிகள் தரப்பிலும் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தஞ்சை காட்டூர் கிராமத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்தார். அப்பொழுது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து நெல்மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் அனைத்தும் உடனடியாக கொள்முதல் செய்யப்படுகிறதா, ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது, மழையில் நனையாமல் இருக்க பாதுகாப்பான முறையில் தரைத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அதற்கு விவசாயிகள் கண்ணீரிடம் எங்களுக்கு நெல்மணிகள் அனைத்தும் முளைத்து வீணாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அழிவும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தரப்பு தெரிவித்தனர். தற்போது இந்த கொள்முதல் நிலையங்களில் 30,000 நெல் மூட்டையை தேக்கமடைந்து உள்ளது. மேலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்போது 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாய தரப்பு தெரிவித்தனர். இதே மழை தொடர்ந்து எங்களுக்கு நீடித்தால் எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என விவசாயிகள் தரப்பில் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக தான் இருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விவசாயிகள் தெரிவித்தனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட். திருவாரூர் மன்னார்குடி அருகே வடுவூர் செருமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் குறித்து விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மன்னார்குடி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். அங்குள்ள விவசாயிகளிடம் இதுகுறித்து கேட்டும் வருகிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரை தொடர்ந்து தற்போது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் செருமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் குறித்து விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்து வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.
தஞ்சாவூரை தொடர்ந்து தற்போது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், தஞ்சாவூரை தொடர்ந்து மன்னார்குடியில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவசாயிகள் தரப்பில் என்ன அவரிடம் தெரிவிக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? திருவாரூர் மாவட்டத்தில் 350 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட போதிலும் திருவாரூர் மாவட்டத்தில் சில நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் இந்த நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் அங்காங்கே ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் ஒரு சுமார் கணக்காக பார்த்தாக 10,000 மூட்டை முதல் 20,000 மூட்டைகள் தேங்கியுள்ளன. இவற்றை கொள்முதல் செய்யாத காரணத்தினால் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்கள் வெளியிலேயே அதாவது தார்பாய் கொண்டு மூடி வருகிறார்கள். தொடர் மழை காரணமாக இந்த தார்பாய் கொண்டு மூடப்பட்டதனால் அந்த நெற்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் இதை உடனே கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்த்.